பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தது நிமித்தமாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகும் இடமெங்கும் அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியாவை குறித்து பார்க்கும் பொழுது 3வது வசனத்தில் இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவனுக்கு தன்னுடைய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற எசேக்கியா முழுவதுமாக யாரை சார்ந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தரை சார்ந்திருக்கிறார். கர்த்தரை சார்ந்திருந்தது நிமித்தமாக கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூதா ராஜாக்களும் அசீரியா ராஜாவை சேவித்து கொண்டிருக்கிறார்கள், அசீரியா ராஜாவை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியா வந்தவுடனேயே கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செம்மையானதை செய்து எல்லா அதிகாரங்களையும் தள்ளிவிட்டு எனக்கு கர்த்தர் மட்டும் போதும் என்று கர்த்தரை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறார். எசேக்கியாவை குறித்து இங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை அவனுக்கு முன்னும் பின்னும் அப்படி யூதாக்களில் ஒரு ராஜா இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு நம்பிக்கை கர்த்தர் மேலே வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நிமித்தமாக தான் எசேக்கியா எங்கு சென்றாலும் ஒரு அனுகூலம் கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை மட்டும் சார்ந்து இருப்போமானால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நெருக்கத்தில் வேளையிலும் நாம் கர்த்தரை மட்டும் நம்பிக்கொண்டிருந்து கர்த்தரையே சார்ந்து இருப்போமானால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நம்ம போகக்கூடிய எல்லா இடங்களையும் நிச்சயமாக ஒரு அனுகூலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதன் நிமித்தமாக தான் எசேக்கியாவிற்கு விரோதமாக அசீரியா ராஜா எழும்பி வரும் பொழுது கூட அங்கே ஒரு அனுகூலத்தை உண்டாக்குகிறார். கர்த்தர் எசேக்கியா ராஜாவிற்காக யுத்தம் பண்ணுகிறார். ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்கிறார்? 185,000 பேரை கொன்று போடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை மட்டும் சார்ந்திருப்போமானால், கர்த்தரை மட்டும் நம்பிக்கையாக கொண்டிருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கும் அனுகூலமாக இருப்பார். நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்களிலே நமக்கு ஒரு நல்ல ஜெயத்தை தந்து கர்த்தர் நடத்துவார்.